வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம தொண்டையில் சளி ஏற்படுறதுக்கு வயிறு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். உணவு முறை அப்படின்னோடனே உடனே சரி டாக்டர் ஏதோ சொல்ல போகிறாங்க, குறிப்பு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் பல தடவை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசித்து புசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை சார்ந்த உணவுகள் எடுக்கணும். ஸோ ஆர்கானிக், இந்த இயற்கை சார்ந்த உணவுகள்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலருக்கு புரிதல் வந்து ஏற்படுறதில்ல. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இயற்கையாக விளைவிக்கப்பட்டிருக்கணும். எந்த ரசாயன உரங்கள் போடப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது பூச்சி மருந்துகள் வந்து தெளிக்கப்பட்டோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஸோ இயற்கையான உரங்கள் போட்டு இயற்கையாக வந்து வளர்ந்துக்கணும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இது இருக்கக்கூடாது. அந்த உணவை வந்து ப்ராசஸிங் பண்ணுறப்பையும் எந்த செயற்கையான ஒரு விஷயங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆர்கானிக் ப்ரீடாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகம் இருக்குது, ஹைப்ரிட் தானே அப்படின்னு அசால்ட்டாக வந்து கடந்து போயிடும். ஆனால் இந்த ஹைப்ரிட் நம்ம செல்களில் நிறைய மாறுதல்களை உண்டு பண்ணும், ஜீன்களில் மியூட்டேஷனை வந்து உண்டு பண்ணும். அது எப்படி திரிஞ்சு போயிருக்கோ அதே மாதிரி நம்மளும் தெரிய வைக்கும். ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேலைக்கு சாப்பிடு, அல்சர் வந்துருச்சா 5 வேளை சாப்பிடு 6 வேளை சாப்பிடுங்கிறது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். இது இடையில வந்த கோட்பாடு தான். நம்மில் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி, பட்டினி, பஞ்சம் இது மூன்றுக்கும் வந்து வித்தியாசம் வந்து தெரிகிறது கிடையாது. நமது முன்னோர்கள், குறிப்பாக நமது சித்த மருத்துவமானாகட்டும் இல்லை ஆயுர்வேத மருத்துவமாகட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்கிறோம், லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு. பட்டினி கிடப்பது அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்து, ஒரு சிறந்த மருத்துவ முறை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும், ஏன்னா அது நம்ம தேவை அறிஞ்சு அந்த இது பண்ணுறப்ப இந்த ஆசிட் வந்து உணவு வரும்பொழுது தான் இந்த ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து உற்பத்தி ஆகும். ஏன்னா தேவைக்கு ஏற்றாப்புல உடம்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டினி போடும்போது ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நைட்லேருந்து காலையில் அந்த மாதிரி இது பண்ணி பிரேக்ஃபாஸ்ட், முதல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எந்த வகையில் வந்து தவறாக வந்து அந்த ஆராய்ச்சி தரவுகள் வந்தது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் கேப் பண்ணி நம்ம ஸ்கிப் பண்ணி எடுக்கிறப்ப ஒரு லென்த்தியான ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த அல்சர் குன்மம் வந்து ஹீல் ஆகுவதற்கு டைம் இருக்குது, ஏன்னா அந்த ஆசிட் வந்து வர்றது கிடையாது. அடுத்து நம்ம பசிக்கும் பொழுது அந்த உணவு எடுக்கிறப்ப அந்த ஆசிடானது கரெக்டான போகுது. அப்போ அந்த பித்த நீர் சுரப்பு அப்படிங்கிறது சரியான கான்சன்ட்ரேஷன் வருது. அப்போ அது ரொம்ப முக்கிய விஷயம். அப்போ உணவு முறையில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னும் சொல்லலாம், இல்லை ஒரு கேப் எடுத்து நம்ம உணவு எடுக்கிறது நல்ல விஷயம். குறிப்பாக குன்ம நோயாளிகளுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். உணவு அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு இப்போ இந்த அல்சர் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் காரம் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. இங்கே காரம் அப்படிங்கிறது நான் பொது வெளியில் நம்ம சொல்கிறதுனால வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா காரம்னு சொல்கிறேன். ஆனால் மிளகோட காரம் எந்த பிரச்சனையும் பண்ணாது. அங்கே பட்டாலும் எரிஞ்சாலும் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரணத்தை வந்து சீர் செய்யக்கூடிய தன்மை உண்டு. அதை தவிர அப்படியே மிளகாப்பொடி நல்லா கலராக போட்டு எடுக்கிறது, பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கார்சினோஜெனிக், கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி விதைகளை வந்து எடுக்கிறது என்ன ஆகும்னா, இந்த விதைகள் வந்து நம்ம உணவில் போய் அந்த செரிமானமாகி வரும்பொழுது அது நம்மளோட அந்த செரிமான ஜூசஸோட பிஹெச்சை மாற்றும், அதிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தின் பிஹெச்சை மாற்றும், அதிலிருந்து வடிகட்டக்கூடிய சிறுநீரின் பிஹெச்சை மாற்றும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா ரொம்ப பிஹெச் ஆக்கி அது நம்ம உடலில் வந்து ரொம்ப கேடு நிலைக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதனால தான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணும். பசிக்குதா தெரிஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு எல்லாருக்கும் வாய்ப்பசியோட கண் பசி தான் இருக்குது. ஏன்னா நம்ம மைண்டில் வந்து இதாகிடுச்சு, காலையில் சாப்பிட்டாகணும், மதியம் சாப்பிட்டாகணும், அடுத்து நைட்டு சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், சாப்பிடாமல் தூங்குனா வந்து அவ்வளோ நேரம் வயிறு வந்து பட்டினி கிடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் இடையில் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டினிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பசிங்கிறது நமக்கு தெரியல. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு தோசைக்கு அடுத்த தோசைக்குமே உள்ள கேப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பசிக்குதுமா சீக்கிரம் அப்படிங்குவாங்க. அப்போ பசிங்கிறது நமக்கு தெரியல. பசிங்கிறது பயங்கரமான விஷயம். அதாவது சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க என்னென்னா, பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ அப்படின்னு. பசி அப்படிங்கிறது அது ஒரு பிணி, அது ஒரு நோய், அது ரொம்ப கொடுமையானது.
அதை ஒருத்தன் தீர்க்கிறான்னா அவன் வந்து மருத்துவனுக்கு ஒப்பானவன். அவனோட வீடு பக்கத்தில் இருக்கா இல்லை தூரத்தில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வழிபோக்கன் வந்து ஒருத்தர் கேட்குறார். ஸோ அந்த மாதிரி அந்த பசிங்கிறது வேற. அந்த பசி உங்களுக்கு உண்மையான பசி எடுத்திருக்கா அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த பசி நமக்கு இல்லை, இருந்தாலும் அந்த தேவையானது கூட இருக்கா அப்படின்னா, ஒரு பசி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணீர் அருந்த வேண்டும். ஸோ தண்ணீர் அருந்தின பிறகும் வந்து நமக்கு அந்த பசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உணவு சாப்பிடுங்க. இல்லை அந்த மாதிரி வரலை அப்படின்னா வேண்டாம். ஸோ நமது மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிற நோயாளிகள் கூட நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த உணவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருந்துகளை உங்களுக்கு பசிச்சது சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்துகளை எடுங்க. இல்லைன்னா உணவும் வேண்டாம் மருந்தும் வேண்டாம். ஏன்னா அதுவே அந்த மருந்தை விட ஒரு மாமருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி இல்லாமல் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மாமருந்து, பெரிய மருத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் அது ஒரு விஷயம். பட்டினிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அதை நம்ம சந்திக்கவே இல்லை. அதனால் இந்த ஒரு டிஃப்ரென்சஸ் தெரியாததே. இன்னொன்று வந்து இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குது, ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு தரமாக கிடைக்குதா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குதுங்கிறனால நோயும் எல்லோருக்கும் இப்போ வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம். நான் என்ன சாப்பிடன்னு தேடி தேடி பார்த்து சாப்பிட்றத விட உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அதை பசிக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடுங்க, அது போதும். அதற்கு மேலே ஒரு பெரிய மருந்தும் இல்லை, அதற்கு மிஞ்சி ஒரு பெரிய மருத்துவமும் இல்லை. இதை சொல்வதற்கு ஒரு மருத்துவரும் கண்டிப்பாக தேவையில்லை. பசிச்சாதான் சாப்பிடணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு மருத்துவரே பசிக்கலைன்னா உணவும் வேண்டாம் மருந்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இது புதுமையாக இருக்குது டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் விருதுநகர்லேருந்து பிரியா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பல்லுக்காக கேட்கணும். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. வணக்கம்மா. எனக்கு வந்து பல்லு நார்மலா எல்லாரும் மாதிரி நல்லா இருந்துச்சு. கோவிடுக்கு அம்மா உங்க வயது என்ன? என்னங்க மேடம்? உங்க வயது வயது 42. சொல்லுங்கம்மா. அந்த லாக்டவுன் பீரியட் அப்ப பாத்தீங்கன்னா பல்லு வந்து முன்னாடி கீழே உள்ள வரது லைட்டா ஏதோ ஒரு நச்சுற மாதிரி ஒரு தன்மை தெரிஞ்சு லைட்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா நச்சுற மாதிரி ஒரு இது தெரிஞ்சு. இந்த 2வது வரப்ப எனக்கும் கோவிட் வந்துச்சு. கோவிட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிட்டு அவங்க போட்ட சாயந்தரம் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. மறுநாள் காலையில மொத்த ஈரும் பல்லு வாய் அப்படியே இறங்கிருச்சு. இறங்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப வந்து அந்த ஈர் இறங்கவும் அந்த பல்லு அந்த ஈரோட சேர்ந்து எல்லாம் கருமை படர ஆரம்பிச்சிருச்சு. நானும் நிறைய 10 விதமான பல்படி இப்ப இருக்கு, எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்கேன். பிரபல ஆயுர்வேதிக் பல்படி கூட ஒண்ணு விளக்கணும். அது என்ன பண்ணுது, அந்த கரையை எடுக்கிற பல்ல சுத்தம் பண்ற மாதிரி பல்லோட வலிமையும் ஆனா குறைஞ்சிருச்சு. எதுவும் இது நிறைய நொறுக்கி எடுக்குது, இந்த சூட்டை ஒழுங்கு இடத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து இதை பல்ல கிளீன் பண்ணலாமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, என்ன பண்ணலாம் மேடம்? அதுதான். ஆமா, இப்ப வந்து பல் அந்த ஓரங்கள்ல கரைகள் இருக்கு, பல் ஈறு வீங்கி இருக்கு, பல் வந்து உள்ள வந்து இறங்கி இருக்கா? மேடம் ஈரே ஃபுல்லா இறங்கி இருக்கு. ஈரே இல்லாம ஈர் ஃபுல்லா தேஞ்சு போயிடுச்சா? இல்ல நல்லா இருந்தது மேடம். இந்த கோவிட் ஊசி போட்டாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த காலையில சாயந்தரம் போட்டது காலையில பாத்தீங்கன்னா ஈர் ஃபுல்லா அப்படியே இறங்கிடுச்சு. இல்ல நீங்க இறங்கி இருக்குன்னு சொல்றதுதான் எனக்கு புரியல. இறங்கி இருக்குன்னா ஈர் வந்து இப்ப பல்லுல பிடிச்சு கிரிப் பண்ணி பிடிச்சிருக்கோம்ல, ஈர் வந்து பிடிக்காம அப்படியே ஈரே காணாத மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகேம்மா, ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக ஒரு பல்லு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கம்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த திசுக்களால் ஆனது. இது நமக்கு யூஸ்வலாக பல்லில் டைரெக்டாக எந்த இன்ஃப்ளமேஷனும் வராது. நீங்கள் உங்களுக்கு காய்ச்சல் இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி ஸ்கின் எலும்புகள் பாதிக்கப்படுதோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ ஈறுகள் பாதிக்கப்படுறப்ப அதற்கு போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் சத்துக்கள் வந்து சரியாக போகாமல் இருக்கும். ஸோ போகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறப்போ கொஞ்சம் உப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா பற்களோட இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் பிரச்சனையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டூத் பவுடர் இதை யூஸ் பண்ணுங்கள். அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி கட்டி மாத்திரை அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதை வந்து காலையில் 2 மாத்திரை, மதியம் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை, 3 வேளை வந்து என்னென்னா உணவுக்கு பின்னாடி நல்லா மென்று வந்து சாப்பிட்டு தண்ணீர் வந்து குடிங்க.
பட் இந்த மாத்திரை எடுப்பதற்கு முன்னாடி ஒரு மருத்துவரோட ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் டைம், க்ளாட்டிங் டைம்லாம் கரெக்டாக இருக்கான, இதனால பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் நோயுற்று இருந்திருந்ததுன்னா அதை இந்த மாத்திரையை சரி செய்யுது. இருப்பினும் நீங்கள் அதை ஒன்று பார்த்துட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும், சரியாயிடுமா. வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் சென்னை குளத்தூர்ல இருந்து கணேசன் பேசுறேங்க. வயசு 48 ஆகுது. பேசுங்க சார் டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம், எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கேன். நான் 10 பாயிண்ட்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு இருக்க அந்த 5 ராஜ உறுப்புகளை நல்லபடியா செயல் பண்ணோம்னாக்கா அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளும் எந்த மாதிரியான மருந்துகளும் எடுத்துக்கலாம்ன்றதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பா சகோதரரே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலுக்கு அதுவும் வெறும் 48 வயதுல ஹீமோகுளோபின் 10 அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை உணவு முறை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரூட் காஸ் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு இவ்வளோ போச்சு? இப்போ பெண்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் இருக்கும், உதிரப்போக்கு இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனிமிக் ஆவாங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வெகு குறைவு. அது மாதிரி இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆண்கள் உணவு சரியாக கிடைக்கல, அதனால சத்து பற்றாக்குறை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் 10 போகுமா அப்படின்னா அதற்குரிய வாய்ப்புகள் வந்து வெகு குறைவு கிடையாது. அப்போ என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உறுப்புகள், ராஜ உறுப்புகள் சொல்கிறேன் பாருங்களா, லங்ஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிறது. ஒன்று ஜலதோஷம், தும்மல், இல்லை வீசிங்கோ, இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி இருந்துச்சு, சுவாசங்கிறது சீராக இல்லை அப்படின்னா என்னதான் நம்ம சத்தாக சாப்பிட்டாலும் அந்த அந்த சத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஹீமோட அந்த ஆக்சிஜன் சேர்ந்து போகாது. ஸோ அப்போ வந்து அந்த நுரையீரலோட பிரச்சனை இதாக இருந்தாலும் இருக்கும். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தோட பிரச்சனைகள், வடிகட்டும் திறன் சரியில்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஹீமோகுளோபின் வந்து கீழே போவதற்கு 10க்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் இருக்குது, இல்லை அந்த மாதிரி இருந்தது, நம்ம அதற்குரிய ஆன்டாசிட்ஸ் வந்து எடுக்கிறீங்க, இல்லை அந்த சத்துக்களை கிரகிக்கப்படாமல் ஏதாவது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அனிமிக் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை அதான் ஸ்மோக்கிங்னும் லங்ஸோட வந்துடுது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சார்? லங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க மேடம். எனக்கு என்ன இருக்கு? ஸ்மோக் பண்றேன், அது வந்து எனக்கு நிறைய அந்த சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கிறதுனால லங்ஸ் அஃபெக்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு மூச்சு விடுறதுல சிரமம் அதிகமா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா மூச்சு வாங்குது, ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குது. ஒரு 20 to 25 வருஷத்துக்கு நான் யாராக்குரிய ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்ப நிப்பாட்டிட்டேன், நான் நிறுத்தி ஒரு 1 year மேல ஆகுது. இருந்தாலும் அதை என்னால அந்த நுரையீரல் வந்து பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா வெரி குட். ஏன்னா நீங்க அதை குவிட் பண்ணிட்டீங்க, அந்த எண்ணம் வந்துருச்சு பாத்தீங்களா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லபடியா வரும். அதற்கான தீர்வை வந்து நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த சகோதரருக்கு நம்ம சொன்னதுல வந்து எந்த இதனால வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரானிக் ஸ்மோக்கராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் இவருக்கு மேபி சிஓபிடி அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து அதில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதில் வந்து சிரமம் இருக்கும். அடுத்து டயர்ட்னஸ்லாம் சொல்கிறார் பார்த்தீங்களா, அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமிக் இருக்கனால. இப்போ இவருக்கு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சூப் எடுங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் சாப்பிடுங்க, இல்லை கருப்பு உலர்ந்த திராட்சை சாப்பிடுங்க, இல்லை அத்தி சாப்பிடுங்க, இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா 0.1% கூட அவருக்கு கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்காது. இன்னும் வந்து மாறா வந்து அவருக்கு அசௌகரியத்தை தான் கொடுக்கும். பேர்ச்சம்பளம்லாம் நான் இந்த மாதிரி கண்டிஷனில் சொன்னேன்னா அவருக்கு மலச்சிக்கலை தான் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அதை கூட சேர்த்து ட்ராவல் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் இல்லைங்கிறப்ப உடம்புல ஓவராக அந்த மாதிரி டம்ப் ஆனாலும் அதுவும் நமக்கு அஜீர்ணம், மந்தத்தை தான் கொடுக்கும். அப்போ இந்த சகோதரர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் லங்ஸ் இப்போ எந்த அளவுக்கு நல்லா செயல்படுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீக் ஃப்ளோ மீட்டர், அது நார்மலாகவே கிடைக்கும், ஒரு 300 ரூபாய் 280 ரூபா இருக்கும், வாங்கி நீங்கள் ஊதி பாருங்கள். ஊதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் லங்ஸோட அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதில் யூஸ்வலாக 3 கிராஜுவேஷன்ஸ் இருக்கும். ஒன்று சிகப்பு இருக்கும், அடுத்து மஞ்சள் இருக்கும், அடுத்து பச்சையில் இருக்கும். ஸோ சிகப்பில் இருக்குன்னா ரொம்ப டேஞ்சரான ஜோனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதற்கு நம்ம வீட்டில் சுய வைத்தியம் பண்ணக்கூடாது. நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவரை அணுகி எந்த விதத்தில் சிகிச்சை எடுக்க முடியுமோ எடுக்கணும். அடுத்து பச்சை லெவலில் இருந்தது அப்படின்னா பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை,
பிரச்சனைகள் வந்து இல்லை, ஏதோ கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் மட்டும் இருக்குது, அதை கிளியர் பண்ணால் போதுங்கிறது அர்த்தம். அடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஓகே, ரொம்ப டேஞ்சர் ஜோன்லேயும் இல்லை, இருந்தாலும் நம்ம பச்சைக்குடி காட்டுற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் வந்து அடைப்புகள் மாதிரி இருக்குது, சிஓபிடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யூஸ்வலாக நார்மலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் மிளகும் மஞ்சளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எந்த இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் நான் பலமுறை சொல்கிறது தான், நம்ம கிளாஸிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் கூட நல்லா ஒரு 200 ml இல்லை 150 ml வெதுவெதுப்பான வெந்நீர், இது டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு பொருந்தாது, அதை தவிர மற்றவர்களுக்கு சொல்கிறேன். 150 ml வெதுவெதுப்பான வெந்நீர், அதில் நல்லா 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மஞ்சள் தூள், நான் 1 ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறது நம்ம காஃபி பவுடர் போடுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1.5 கிராம் 2 கிராம் பிடிக்கிற அளவுக்கு மஞ்சள் தூள், அதில் வந்து கருப்பு மிளகுத்தூள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன். இதை தொடர்ந்து காலை மாலை வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நம்ம உடம்புல எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் குறைஞ்சிரும். ஏன்னா இந்த குர்குமின் இருக்கனால மிளகு கூட அந்த பைப்பரின் இருந்தால் தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரணும். அதே மாதிரி ப்ரீத்திங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் போன்ற பயிற்சி செய்யலாம். அதற்கென சிறப்பு முத்திரைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முத்திரைகளை வந்து நீங்கள் கையாண்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த லங்ஸோடது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சளி உணவுகள் எடுக்கக்கூடாது, ஐய உணவுகள் எடுக்கக்கூடாது, கப உணவுகள் எடுக்கக்கூடாது. அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ பாலை தனித்துவமாகவோ இல்லை காஃபி டீயோடையோ தயவு செய்து சேர்த்து எடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எடுக்காமல் பசி, முன்னாடி நான் சொன்ன மாதிரி பசிச்சு சாப்பிடுங்க. இதை பண்ணும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சளிகள் வெளியே வரும், எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த முத்திரைகள் நீங்கள் பண்ணுறப்ப இன்னும் வந்து உங்கள் சுவாசம் நல்ல சீராகும். கொஞ்சம் காலை இடைவெளி விடுறப்ப நல்ல வந்து அந்த இம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்லா ஆகும். ஸோ இதை நீங்கள் பண்ணாலே போதும். ஆனால் இந்த 3 லெவலில் எதில் இருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் எடுக்கிறது நல்ல விஷயம். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஒன்று நீங்களே அதிசயத்தக்க விஷயம் என்ன நடக்குன்னா, இதை நான் சொன்னதை 1 மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 மந்த் கழித்து நீங்கள் பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. பசிக்கிறப்ப உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, என்ன சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுங்க. ஆனால் செயற்கையான ஒரு விஷயம் எடுக்காதீங்க, இந்த ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுக்காதீங்க. 1 மந்த் கழித்து எடுத்து பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. எந்த ஒரு அத்தியும் சாப்பிடாம, கருப்பு உலர்ந்த திராட்சை சாப்பிடாம, முருங்கைக்கீரை சாப்பிடாம உங்கள் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் டாக்டர். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அதை குவிட் பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலும் இப்போது இந்த செகண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பலரும் வந்து ஸ்மோக்கிங்க்கு அடிக்டடாக தான் இருக்காங்க. அது கவலை தரக்கூடிய விஷயம். அதுலேருந்து சீக்கிரமாக குவிட் ஆகணும், சீக்கிரமாக எல்லாத்தையும் பலப்படுத்தி மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சி சார்பாக நம்ம சொல்லிக்கிறோம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சத்யா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. 31 வயசு ஆகுது. சொல்லுங்க சத்யா. வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு என்ட்ரோமெட்ரியம் திக் வந்து 12 mm இருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். என்னம்மா? என்ட்ரோமெட்ரியம் திக்னஸ் வந்து 12 mm இருக்கு சொன்னாங்க மேடம். ஓகேம்மா. நான் 3 டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன் மேடம். அதுல 2 டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். ஒரு டாக்டர் மட்டும் டிஎம்சி பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து தலைக்கு குளிச்சு 8வது நாள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 12 mm இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பத்தி தான் கேட்கணும். ஓகேம்மா, உங்களுக்கு திருமணமாயி குழந்தைகள்லாம் இருக்காங்க? இருக்காங்க மேடம். மாதவிடாய் சீரா இருக்கா, வலி இருக்கா? கரெக்டா மாசம் ஆனா கரெக்டா தலைக்கு குளிச்சிடும். ஆனா 2 நாள் தான் உதிரப்போக்கு இருக்கு. 2 நாள் தான் இருக்கும். வலி வேதனை அதெல்லாம் எதுவும் இல்ல? எதுவுமே கிடையாது மேடம். அப்ப எதற்காக போய் நீங்க மருத்துவரை அணுகுனீங்க? எதுக்காக ஸ்கேன் பார்த்தீங்க? வயிற்றுல ஏதோ உருள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தேன் மேடம். வயிற்றுல குழந்தை வளர்த்துற மாதிரி இருக்கு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தேன் மேடம். கர்ப்பப்பையோட அளவு எவ்வளவுமா இருந்தது ஸ்கேன்ல? சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆமா, ஸ்கேன்ல கர்ப்பப்பையோட அளவு எவ்வளவு இருந்தது? அது தெரியலைங்களே மேடம். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. கண்டிப்பா எனக்கு வந்து இது மட்டும் தான் சொன்னாங்க, என்ட்ரோமெட்ரியம் திக்கா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம். அந்த சகோதரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 31 வயது, கருப்பை அகப்படலம் வந்து 12 mm இருந்தது. ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. மாதவிடாய் ஆனதிலிருந்து 8வது நாள் வந்து அந்த மாதிரி இருக்கணும். யூஸ்வலா இந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வளர்பிறை தேய்பிறை போன்று மாதவிடாய் அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிறப்ப அது ஸ்லஃப் ஆகும், வலித்து கொண்டு வெளியே வரும். அதற்கப்புறம் மாதவிடாய் முடிந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெறும். அது மேக்சிமம் வளர்ச்சி எங்கே இருக்கும்னா 12வது நாள்லேருந்து 14வது நாள் இருக்கும். ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லிமீட்டர் இருக்கும். 9 மில்லிமீட்டர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 9.9 10 மில்லிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பின் வந்து என்னென்னா அவங்க வந்து கருவுற்றாங்க அப்படின்னா அது சீராக வளரும். கருவுறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேய ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே குறைஞ்சு வந்து மாதவிடாய் ஏற்படும். அந்த கழிவுகள் வெளியே வரக்கூடிய நிகழ்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய். ஸோ அதை வெளித்தழுவதற்கு ஒரு மீடியம் வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு. ஸோ உதிரப்போக்குங்கிறது ஒரு மீடியா நடக்கக்கூடிய விஷயம். அந்த அகப்படலத்தை வந்து இது பண்ணும். இப்போ என்ன இந்த சகோதரி சொல்கிறாங்கன்னா மாதவிடாய் ஆன 8 நாட்களில், ஸோ 8 நாட்கள்ல எல்லாம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒருத்தருக்கு 4 mm 6 mm அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அதை தாண்டி டபுள் மடங்காக இருக்குது, கிட்டத்தட்ட 12 mm இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அவங்க உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா. அப்போ இதற்கு எந்த ஹார்மோன் பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் அதன் பிற்பகுதியில் சரியாக மெயின்டைன் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீர்க்கட்டி இருக்கும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் இதாக இருக்கனால அப்படியே அந்த கருமுட்டை அப்படியே இதாக இருக்கும், ஆனால் அது வெடிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ PCOS போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து அந்த சகோதரி சொன்னாங்க வயிற்றுக்குள்ளே ஏதோ உருள்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வெறும் கருப்பை அகப்படலம் இருந்தால் மட்டும் இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து இந்த உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. அதையும் தாண்டி யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது, ஒரு 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவுற்ற கருப்பை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும். அதைத்தான் இந்த சகோதரி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் இந்த சகோதரி கேட்டாங்க, 2 மருத்துவர்கள் இது எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மருத்துவர் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா DNC பண்ணணும், அதாவது அந்த கருப்பை அகப்படலத்தை வந்து சுரண்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னு. இது ரெண்டுமே இதற்கு முழுமையான தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகம்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம். நகம் வந்து விரல்களை தாண்டிடுச்சுன்னா நறுக்கிறோம், ஆனால் நகம் வளராமல் இருக்குமா? திருப்பி வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது எப்போ நம்ம இதை தாண்டி வருதோ அப்போ தான் நம்ம உணர ஆரம்பிப்போம். இங்கே நான் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் பிரச்சனை, நான் சொல்லலை, உண்மையில் அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே நமக்கு அடுத்து ஒரு பெருசாக எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஸ்லோ பை ஸ்லோ திருப்பி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுட்டு இருக்கப்ப லேட்டர் ஆன் ஒரு 8 months கழிச்சோ 9 months கழிச்சோ திருப்பி அந்த அகப்படலம் பெருசாக இருக்கலாம். அதனால தான் அதிக உதிரப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கொஞ்ச நாள் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, திருப்பி 8 months கழிச்சு திருப்பி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அப்போ திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து உள் சுவர் வந்து பாதிக்கப்படும், பின்னாடி வந்து கேன்சர் போன்ற விஷயங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அது தீர்வு கிடையாது. அடுத்து இது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுக்காமல் விட்டுருங்கன்னா இப்பொழுதைக்கு என்ன இல்லை வலி இல்லை உதிரப்போக்கு இல்லை அதனால விட்டுருங்க அப்படின்னா இது என்ன காமிக்குது அப்படின்னா நம்ம உடலில் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை சரி செய்யும் வகையில் மருந்துகளும் உணவுகளும் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நீங்கள் கர்ப்பப்பை அளவு எப்படி இருக்குது இல்லை வேறு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்னிக்ஸால் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை இல்லை உங்களுக்கு தெரிவிக்கப்படலையான்னு தெரியல. ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் வந்து திருவள்ளூரிலும் இருக்குது, அதே மாதிரி வேலூரிலும் இருக்குது. ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றிம்மா. ஸோ டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோடைய இந்த வார கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை வந்து சென்னை தீநகரில் இருக்குது. இதே அல்லாது பிற மாவட்டங்களில் வந்து ஹெல்த் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ வேலூர், திருவள்ளூர், புதுச்சேரி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, கோவை போன்ற இடங்களில் ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அங்கேயும் வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் வியாழக்கிழமை திருவள்ளூரிலும் காலை முதல் மாலையில், அதற்கடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி வந்து புதுச்சேரியில் விசிட் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி வந்து வேலூரிலும் விசிட் இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் வேணும் இல்லை உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிறவங்க, சிகிச்சை வேணுங்கிறவங்க அங்கே நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ நமது மருத்துவ முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்த உடனே பார்த்து மருந்துகள் எழுதக்கூடியதோ இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய எனக்கு இந்த நோய் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய நாடி பரிசோதிக்கப்படும். உங்களுக்கு என்ன எனர்ஜி லெவல் வந்து குறையும். இப்போ அந்த சகோதரர் வந்து சொன்னார்
அனிமிக்கா இருக்குன்னு சொன்னார். ஒரு அனிமிக்கா இருக்குன்னா நாடி பரிசோதிப்போம். இப்போ நான் கேட்டேன் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட, உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா. ஸோ அதை நாடி மூலம் எதோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பின்னாடி தேவைன்னா ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இங்கு முழுவதும் உங்களுக்கு கொடுக்கப்படுவது மூலிகை சார்ந்த சித்த மருத்துவம் தான் கொடுக்கப்படுது. இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட் தேவைப்பட்டால் எதற்கு, இல்லை ஸ்கேன் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் நாடி பார்த்து ஒன்று சொல்கிறேன், நான் நாடி பார்த்து சொல்கிறது அவர்களுக்கு வந்து புரியாது, நான் பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு இது இருக்கும், எனக்கு இந்த ஒரு நோய் இருந்தது, இந்த பிரச்சனை இருக்குது, இதில் முன்னேற்றம் இருக்கா, ஏன்னா சிம்டமேட்டிக்கான ரிலீஃப் மற்றும் போதாது, முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். இல்லை இதை விட்டு நம்ம முழுவதும் வெளிவந்துட்டோமா அப்படிங்கிறது. ஸோ அந்ததுக்காக மட்டும் தேவைப்பட்டால் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம். அதற்கடுத்து மருந்துகள் கொடுக்கப்பட்டு உணவு முறை, ஏன்னா ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது நமது மருத்துவமனையில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோயிலிருந்து முழுமையாக வெளியேறுவது. இப்போ ஒரு நோயிலிருந்து முழுமையாக வெளியேறினா, ஒரு முடக்குவாத நோயாளிகளே வராங்கன்னா வாழ்நாள் முழுவதும் முடக்குவாதம் வராது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எந்த ஒரு வீரியமான மருந்துகள் இல்லாமல் முடக்குவாதத்திலேருந்து வெளியே வரும் உணவு முறை. அடுத்து மருந்துகள் இல்லாமலும் வலி வேதனைகள் இல்லாமல் இருக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் திருப்பி வரக்கூடாது, திருப்பி அது ரிவர்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அதற்கு என்ன வாழ்வியல் முறை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லப்படும். ஓகே, அருமையாக சொன்னீங்க டாக்டர். காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். பேசுறேன். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு அம்பிகா. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயது 46. வணக்கம் அம்பிகாமா, சொல்லுங்கம்மா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால வயிறு வலினால டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். எண்டோஸ்கோப் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு வயிறு ஹெச்பி அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருந்து அப்படின்னு சொல்லி 2 மாசத்துக்கு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டு ஒரு வருஷம் கொஞ்சம் ஒரு 6 மாசம் நல்லா இருந்து, நல்லா பசி இருந்து, மோஷன் எல்லாம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் இப்பவும் அதே போல பழைய மாதிரி இருக்கு, பசியே வரல, மோஷன் நல்லா போகல. அதே மாரி நான் சாப்பிட்டோம்னா எனக்கு வயிறு வந்து ஊது, அடி வயிறு. ஆமா அம்பிகாமா, நீங்க அங்கங்கே இப்ப வயத்துல லைட்டா அங்கங்கே எறும்பு கடிச்ச மாதிரி சில டைம் அப்படி இருக்கு. எப்பமா இல்ல எப்பமா ஒருக்கா இப்போதைக்கு அப்படி இருக்கு எனக்கு. ஓகேம்மா. அம்பிகாமா, நீங்க என்ன வேலைக்கு போறீங்களா? இல்ல, வீட்டுலதான் இருக்கேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சிருக்கேன். ஓகே, இருந்தாலும் இப்போ வலைதளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஈஸியான மோடாக தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச் பைலோரி டாக்டர் பிளேசர் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், மற்றும் நீங்கள் சொன்னதுக்குரிய விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 வருடத்திற்கு முன்னாடி உங்களுக்கு தீவிரமாக அல்சர் இருந்திருக்கு. அப்போ எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்தாங்க. வயிறு வலிங்கிறப்போ இவங்க சொல்கிறத பொறுத்து அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துருக்காங்க. எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கும்பொழுது அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா ரூட்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, ரேபிட் யூரியேஸ் டெஸ்ட்டுன்னு. எதுக்கு அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதியில் ஹச் பைலோரி இருக்கா அப்படின்னு. ஸோ பல முறை நம்ம நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லியிருக்கோம், ஹச் பைலோரி அப்படிங்கிறது அவ்வளோ மோசமான விஷயம் கிடையவே கிடையாது. இடையில வணிக ரீதியாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான். அது கூட நான் படிக்கிற காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னாடி காலத்தில் வந்து கிடையவே கிடையாது. இந்த ஹச் பைலோரி இருந்தால் கேன்சர் வரும், இந்த ஹச் பைலோரி இருந்தால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்டீரியாவை வந்து அழிக்கணும் அப்படின்னு. பட் ஹச் பைலோரி நான் அந்த ஆக்சுவலாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும், இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியா தான். இது குறைய ஆரம்பிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிச்சு, இந்த ஆஸ்துமா போன்ற விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி தரவுகள் இருக்குது. அந்த மருத்துவரும் கொடுத்தாரு, பட் மறைக்கப்பட்டிருக்கு. மருத்துவ சமூகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து என் வயிற்று பகுதியில் வந்து எறும்பு கடிச்ச மாதிரி தடிப்பு விழுதுன்னு. இதை தான் நான் நிகழ்ச்சியோட நான் ஆரம்பத்தில் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் குறையும் பொழுது நம்ம கட் லீக்கேஜ்னு வரும், அது அலர்ஜியாக நமக்கு வரும், ஃபுட் அலர்ஜி, ஸ்கின்ல தடிப்பு வரும். அடுத்து லேட்டராக இது வந்து என்னென்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் கொண்டு போய் விடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்டிகேரியாவே இவங்களுக்கு வரலாம், இல்லை எக்ஸிமா வரலாம், சோரியாசிஸ் வரலாம், வேறு ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வரலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த இதை கம்மி பண்ணும், ஆனால் அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம் கிடையவே கிடையாது.
ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது அதை சரி செய்வதற்கு இந்த பாக்டீரியா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் இது இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக அது பாசிட்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அண்டு ரொம்ப அதற்கு மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த சகோதரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வயிறு உப்புசம் இருக்குது, மலச்சிக்கல் வருது. ஏன் மலச்சிக்கல் வருது அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நல்ல பாக்டீரியா தான் ரொம்ப முக்கியம். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் கூட ஏற்படாமல் இருக்க, உணவு செரிமானம் ஏற்படுறதுக்கு. ஸோ அந்த பாக்டீரியாலாம் அழிஞ்சு போனதுனால இப்போ திருப்பி அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, இந்த தொந்தரவுகள்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நேரில் பாருங்கம்மா. உணவு முறை, வாழ்வியல் முறை, சில மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு உள்ளே இருக்க அல்சரும் வந்து ஹீல் ஆகும். பட் ஹச் பைலோரி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் திருப்பி அதை பெருசாக நம்ம வந்து கோடிட்டு இது பண்ண விரும்பலை. இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்குது. ஸோ ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ஹச் பைலோரி டாக்டர் பிளேசர் அப்படின்னு. ஸோ இந்த ஹச் பைலோரி ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. நன்றிம்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு தொண்டையில் சளி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.